Hi students, how are you? I am your English teacher. I hope all are fine. Today we are going to learn a new lesson, a world with robots. A world with robots. Do you know robots? Yeah. Meet Nila. She is telling something about a robot. Hi, I am Nila. I like making robots. Do you? நிலா சொல்கிறாள் அவளுக்கு ரோபோட் செய்ய மிகவும் பிடிக்குமா. Do you? உங்களுக்கு பிடிக்குமா? Dear students, next we are going to learn some new words. Dictionary. Lazy. What is lazy? Not ready to do any work. அதாவது எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலாக இருப்பது, சோம்பேறியாக இருப்பதை லேசி என்று கூறுவார்கள். Next, pack. A large bag used for storing and carrying goods. ஒரு பெரிய பையில் பொருட்களை போட்டு வைக்க பயன்படுத்தும் ஒரு சணலால் ஆன பையை சாக்கு என்று தமிழில் அழைப்பார்கள். ஆங்கிலத்திலும் pack என்று அழைப்பார்கள். Word is rack. A stand to keep things. பொருட்களை வரிசையாக அடுக்கி வைக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொருளுக்கு rack என்று பெயர். Rack. A stand to keep things. Dear student, look at this first picture. Humanoid. What is humanoid? Something that looks like a human. மனிதனை போலவே உள்ள ஒரு பொருளுக்கு humanoid என்று பெயர். Next one is expo. What is expo? A large international exhibition. ஒரு பெரிய உலகளாவிய பொருட்காட்சி என்று பொருள்படும். Humanoid, expo. Dear student, next we are going to learn a new lesson, the trick robot. The trick robot. Vicky was a lazy boy. He never did his homework on time. He never kept his things back in the right place. He pleaded with his father to buy him a robot to do his work. Vicky's father wanted him to become an active boy, so he bought him a trick robot. Vicky did not know that it was a trick robot. He was glad to have a robot to do all his work. Vicky ஒரு சோம்பேறியான பையன். அவனுக்கு தன்னுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய வராது, செய்யவும் மாட்டான். He never kept his things back in the right place. அவன் ஒரு பொருளை எடுத்தால் அதனை திரும்பவும் அதே இடத்தில் வைக்க மாட்டான். He pleaded with his father to buy him a robot to do his work. அவன் தன் தந்தையிடம், தன் அப்பாவிடம் தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்வதற்காக ஒரு ரோபோட், அதாவது ஒரு எந்திர மனிதனை வாங்கி தருமாறு கூறினான். Vicky's father wanted him to become an active boy. ஆனால் விக்கியின் தந்தைக்கு தனது மகன் ஒரு சுறுசுறுப்பான பையனாக இருப்பதையே விரும்பினார். எனவே அவர் he bought him a trick robot. அவனுக்கு ஒரு ட்ரிக்கியான ரோபோட்டை வாங்கி தந்தார். Vicky did not know that it was a tricky robot. ஆனால் விக்கிக்கு அது ஒரு ட்ரிக்கியான ரோபோட் என்று தெரியாது. He was glad to have a robot to do all his work. அவன் தன் தந்தை வாங்கி கொடுத்த ரோபோவை குறித்து பெருமையாக நினைத்தான். தன் வேலைகளை எல்லாம் செய்வதற்கு ஒரு ஆள் கிடைத்ததாக எண்ணினான். Vicky, I have bought you a robot. This intelligent robot will do all your work and joy. Vicky, நான் உனக்காக ஒரு
எந்திர மனிதனை வாங்கியுள்ளேன். இந்த புத்திசாலியான எந்திர மனிதன் உனது எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடுவான். மகிழ்ச்சியாக இரு. Vicky is excited to test his new robot. Vicky தனது புதிய ரோபோட்டை சோதித்து பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தான். I am hungry. Prepare some salad for me. எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. எனக்காக ஒரு பழக்கலவை செய்து தருவாயா? I do not eat salad, so I cannot make it. இல்லை, எனக்கு பழங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, எனவே அதை நான் உருவாக்கி தர மாட்டேன். நீ ஒரு எந்திர மனுஷன், உன்னால என்னோட கட்டளையை நிராகரிக்க முடியாது. இந்த அறையை சுத்தம் செய். Do you want me to stain my bag? I cannot do that. மீண்டும் என்னை தொந்தரவு செய்கிறாயா? என்னால் செய்ய முடியாது. Really? I cannot believe this. At least charge my phone. என்ன, என்னால் நம்பவே முடியல. இதையாவது செய்யறியா? என் போனை கொஞ்சம் சார்ஜ் போடு. Why don't you do that yourself? ஏன் இதை நீ செய்யக்கூடாது? I must make some calls. எனக்கு கொஞ்சம் போன் வேற பண்றதுக்கு இருக்கு. I have a headache now. Get me a cup of hot tea. எனக்கு தலைவலியே வந்துருச்சு, கொஞ்சம் காபி போட்டு தரையா? My battery is draining by listening to you. First you charge my battery. உன் பேச கேட்டு கேட்டு எனக்கு பேட்டரியே தீர்ந்து போச்சு, முதல்ல எனக்கு சார்ஜ் போட்டு விடு. I am tired of you. Play me a pleasant song. I want to relax. ஐயோ, எனக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு நல்ல பாட்டு போட்டு விடுறியா? அப்பதான் எனக்கு இந்த டயர்டு போகும். That's a great idea. Why don't you play me one? இது ஒரு நல்ல ஐடியா. ஏன் நீ எனக்காக ஒரு நல்ல பாட்டை போட்டு விடக்கூடாது? Oh no, Dad. Please sell this robot. It is totally useless. ஐயோ அப்பா, தயவு செஞ்சு இந்த எந்திர மனுஷனை வித்துருங்க, இவன் எந்த வேலைக்கும் லாய்க்கில்ல. Yes, this time please sell me to an active master. I don't want to work for lazy people. ஆமாப்பா, என்னைய தயவு செஞ்சு வித்துருங்க. ஆனா இந்த முறை விற்கும் போது ஒரு நல்ல சுறுசுறுப்பான எஜமானுக்கு என்னைய வித்துருங்க. இந்த மாதிரி ஒரு சோம்பேறி பையன்கிட்ட என்னைய வித்துறாதீங்க. Really? Is that why you did not help me? ஏன் எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிற? No more robots for me. I will do all the work myself. எனக்கு ரோபோவே வேண்டாம்டா, எல்லா வேலையும் இனிமே நானே செஞ்சுக்கிறேன். Dear student, do you like this story? Yes, I too like this. Okay, now let us going to learn some new words from this lesson. Plead. What is plead? Plead means request. Plead என்றால் தயவு செய்து என்று வேண்டி கேட்டுக்கொள்வது. Refuse, disagree or reject. Refuse என்பது நிராகரித்தல் என்று பொருள்படும். Pleasant, pleasant என்றால் happy. Happy என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா, மகிழ்ச்சி. Dear student, we are going to recall our lesson. Choose the correct option. Question number 1 is, Vicky wanted a dad to do all his work. Option A, toy. Option B, friend. And option C is a robot. Vicky தன் தந்தையிடம் தனக்கு என்ன வேண்டும் என கேட்டான். தன் வேலைகளை எல்லாம் செய்ய தனக்கு என்ன வாங்கி தரும்படி கேட்டான். ஆப்ஷன் ஏ பொம்மை, ஆப்ஷன் பி நண்பன், ஆப்ஷன் சி ஒரு எந்திர மனிதன். Question number 2. Vicky's father bought a dash robot. விக்கியின் தந்தை எந்த மாதிரியான ஒரு ரோபோட்டை வாங்கி தந்தார்? ஆப்ஷன் ஏ லேசி, ஆப்ஷன் பி சிக் அண்ட் ஆப்ஷன் சி ஆக்டிவ். ஆப்ஷன் ஏ சோம்பேறியான ரோபோ, ஆப்ஷன் பி ட்ரிக்கி தந்திரமான ரோபோ, ஆப்ஷன் சி ஆக்டிவ் சுறுசுறுப்பான ரோபோ. Question number 3. Vicky decided to dash the robot at the end.
விக்கி இந்த கதையின் இறுதியில் ரோபோவை என்ன செய்துவிட விரும்பினார்? ஆப்ஷன் ஏ கீப் and option B sell, option C price. ஆப்ஷன் ஏ தன்னிடமே வைத்துக் கொள்ள விரும்பினான், ஆப்ஷன் பி விற்றுவிட தீர்மானித்தான், and ஆப்ஷன் சி அதை குறித்து பெருமை அடைந்தான். Question number 4. Robot asked Vicky to sell him to an deaf master. ரோபோ தன்னை எந்த மாதிரியான மாஸ்டரிடம் விற்றுவிட கூறியது? ஆப்ஷன் ஏ லேசி, ஆப்ஷன் பி ஆக்டிவ் and ஆப்ஷன் சி பாசிவ். ஆப்ஷன் ஏ சோம்பேறியான எஜமான், ஆப்ஷன் பி ஆக்டிவ் சுறுசுறுப்பான எஜமான், ஆப்ஷன் சி பாசிவ் செயலற்ற எஜமான். Dear student, read the statement and write true or false. அதாவது true என்றால் சரி, false என்றால் தவறு. சரியா தவறா? 1. Vicky pleaded his father to buy a robot. விக்கி தன் தந்தையிடம் என்ன வாங்கி தரும்படி வேண்டுகோள் விடுத்தான். pleaded என்றால் வேண்டுகோள். விக்கி pleaded his father to buy a robot. தன் தந்தையிடம் விக்கி ஒரு ரோபோட்டை வாங்கி தருமாறு வேண்டுகோள் விடுத்தான். Is this statement is true or false? இந்த வாக்கியம் சரியானதா தவறானதா? Next question. Vicky was an active boy. விக்கி ஒரு சுறுசுறுப்பான பையன் என்பது சரியா இல்லை தவறா? Question number 3. The robot did not obey his master. அந்த எந்திர மனிதன் தன்னுடைய எஜமானனான விக்கிக்கு obey அதாவது கீழ்ப்படிய இல்லை, அது வேலைகளை செய்ய மறுத்து விட்டது அல்லவா? Is this statement is false or true? இந்த வாக்கியம் சரியானதா அல்லது தவறானதா? Question number 4. Vicky's father decided to change his son's character. விக்கி தன் மகனின் குணத்தை அதாவது குணாதிசயத்தை மாற்ற விரும்பினாரா இல்லையா? அவனை நல்லவனாக மாற்ற விரும்பினார் என்பது இந்த வாக்கியம். Is this statement is true or false?